இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். அதிகமாக இயேசுவை பார்த்துருக்கீங்களா? அதிகமாக மக்களோட இருக்கும்போது மக்களுக்கு நன்மை செய்வார். மற்ற நேரங்கள் எல்லாம் அவர் வெளியே தான் இருப்பார். அவர் எருசலேமுக்கு புறம்பான ஒரு வீதியிலே கள்ளர்களைப் போல, ஒரு கொலைகாரனைப் போல, ஒரு குற்றவாளியைப் போல நமக்காக சிலுவை தொங்கினார். எப்பொழுதெல்லாம் பாடுபடும் போது என்னால் இந்த பாடுகளை சுமக்க முடியலேன்னு சொல்கிறீங்களோ அப்பெல்லாம் அவரை நினைத்து கொள்ளுங்கள். நகர வாசலுக்கு புறம்பே என்றால் ஊருக்கு ஒதுக்கி வைத்து விடுவார். அப்படித்தான் இயேசுவும் ஒதுக்கப்பட்டவராக, துப்பப்பட்டவராக, புறக்கணிக்கப்பட்டவராக பாடுபட்டார். அப்போ ஆண்டவர் கண்ணீர் துடைக்கிற அந்த அனுபவத்தை நீங்கள் பெற வேண்டுமானால் நீங்கள் நகர வாசலுக்கு புறம்பாக்க வேண்டிய நிலைமைக்கு சில நேரங்களில் நீங்கள் வருவீர்கள். ஆண்டவராகிய இயேசு மத்தேயுவில் சொன்னார், சொந்த ஜனங்களால் பகைக்கப்படுவீர்கள், இனத்தாரால் பகைக்கப்படுவீர்கள். அப்பொழுதெல்லாம் நிந்தை சுமந்த அவரை நினைத்து கொள்ளுங்கள், ஒதுக்கப்பட்ட அவரை நினைத்து கொள்ளுங்கள், புறக்கணிக்கப்பட்ட அவரை நினைத்து கொள்ளுங்கள். நமக்கெல்லாம் வாழ்வு கொடுக்கும்படி சொந்த இரத்தத்தை நமக்காக சிந்தினார். நம்மை பரிசுத்தமாக்கினால் தானே நாம் கண்ணீர் இல்லாத நாட்டுக்கு போக முடியும். அதனால் அவருடைய சொந்த இரத்தத்தினாலே நம்மை பரிசுத்தப்படுத்தும்படி அவர் அந்த கேடடைந்தார், அழகற்று தோன்றினார். அதனாலே நம்ம பாச நினைச்சுக்கிறங்க, அவர் உயிர்த்தெழுதல் போல நமக்கும் உயிர்த்தெழுதல் இருக்கிறபடினாலே அவர் பட்ட பாடுகள் போல நாமும் நிந்தைகளை சுமக்க வேண்டியது உண்டு. நிந்தை சுமக்கிறவர்களுக்கு ஒரு பெரிய கிருபையை தேவன் வச்சிருக்கார். சபைக்கு வந்து வந்து போகிறவர்களுக்கு தெரியாத ஒரு கிருபை. இவன் இயேசுவின் நாமத்தில் நிந்தை சுமக்கிறவர்களை அவர் சொப்பனங்களிலே தேற்றுவார், தரிசனங்களிலே தேற்றுவார், வார்த்தைகளிலே தேற்றுவார். நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார். நீ இந்த நிந்தையிலே சோர்ந்து போகாதே என்று சொல்லுவார். நீ இந்த நிந்தையிலே ஒடுங்கி போகாதே என்று சொல்லுவார். நான் உனக்காக சுமந்தது போல நீ சுமந்து என் ராஜ்யத்திற்கு நீ வருவதற்கு உன்னை ஒப்புக்கொடு என்று சொல்லுவார். 13வது வசனத்திலே, ஆகையால் நாம் அவருடைய நிந்தையை சுமந்த. நீங்க சுமக்கிற நிந்தை யாருடைய நிந்தை? இப்ப மட்டும் இயேசுவை விடுறேன்னு சொல்லுங்க, இன்னைக்கே உங்க குடும்பம் உங்க சொந்தவங்களை, உங்க பந்தவங்களை நீங்கள் சுமக்கிறது யாருடைய நிந்தை? இயேசுவின் நிந்தை. நீங்கள் சுமப்பது யாருடைய அவமானம்? இயேசுவின் அவமானம். நம்முடைய ஆண்டவருக்காக நீங்கள் சுமக்கிறீர்கள். அதுதான் வேதம் சொல்லுகிறது. அழகான வார்த்தைகளை மொழிபெயர்ப்பாளர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள். அவருடைய நிந்தை. பிள்ளை பகைக்குது, குடும்பம் பகைக்குது, மருமகன் பகைக்கிறான், யாரோ பகைக்கிறான், எல்லாரும் பகைக்கிறான், காசுக்கு மனம் மாறிட்டான்னு சொல்றான், ஏதோ இவனுக்கு கிடைக்குதுன்னு சொல்றான். இப்படி சொல்லி நம்மை உலகம் நிந்தையிலே போட பார்க்கிறது. ஆனால் நமக்கு கண்ணீர் துடைக்கிற ஒரு நேரம் உண்டு. நம்மை பேர் சொல்லி கூப்பிடுகிற ஒரு நேரம் உண்டு. வீணையும் நாதசுரங்களும் வாசிக்கிற நேரம் உண்டு. பரிசுத்தவான்கள் கரங்களை தட்டுகிற நேரம் உண்டு. இயேசுநாதர் உங்களை பாராட்டுகிற ஒரு நேரம் உண்டு. இதை பாட்டாக பாடின அந்த அம்மையாருக்காக நான் ஸ்தோத்தரிக்கிறேன். அந்த பாட்டு தயவு செய்து சாவு பாட்டு அல்ல, நாம் ஆராதனைகளிலே பாட வேண்டிய பாட்டு. எந்த தேகம் அழியும் கூடாரோ இதை நம்பியா பிழைப்பா, இந்த தேகம் அழியும் கூடாரோ இதை நம்பியா பிழைப்பா, வாசஸ்தலங்கள் உண்டு, இயேசுவோடு நான் கூடியிருப்பேன். என் பிதாவே வாசஸ்தலங்கள் உண்டு, இயேசுவோடு நான் கூடியிருப்பேன். அப்படியே சேர்ந்து பாடுங்க. சக்காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடு சகிப்பதினா துன்பம் மாறும், இந்த துன்பம் இன்பமாய் மாறும். இயேசுவை பார்க்க, இயேசுவை நான் பாடும்போது வாய் திறந்து பாட மாட்டீர்கள், ஜீவனாய் மாறும். இயேசுவை நான் பாடும்போது அவர் பாத
அந்த நாடு சுதந்தரிப்பே, அந்த நாடு சுதந்தரிப்பே. நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, அந்த நாட்டுக்கு நான் போவேன். நாங்கள் இங்கே பரதேசிகளாய் போல வாழ்கிறோம், எங்களுக்காக சுதேச பட்டணம் காத்திருக்கிறது. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. நாங்கள் சுதேசிகள். ஒரு நாள் எங்கள் ஆண்டவர் எங்களுக்காக வைத்திருக்கிற அஸ்திபாரம் உள்ள நகரத்தில் நாங்கள் போய் குடியேறுவோம். இது சுத்திட்டு தானே இருக்கு, இது அழிவுக்கு தானே வைக்கப்பட்டிருக்கு. இந்த பூமி அழிவை நோக்கித்தானே போய்கொண்டிருக்கிறது. இன்றைய போகிற பனியும் வெயிலும் நமக்கு ஒரு செய்தியை சொல்லிக்கொண்டு தானே இருக்கிறது. முடிவு சக்கரத்துக்கு பக்கத்தில் நாம் நிற்கிறோம் என்கிறது சொல்லிக்கொண்டு தானே இருக்கிறது. நமக்குள்ளே இருக்கிற ஒரு விசுவாசம் என்ன தெரியுமா? அவருடைய நிந்தையை நாங்கள் சுமந்து எங்கேயா போற, நீ எங்க ஞாயிற்றுக்கிழமை போற, எதற்காக போகிற, எங்க போறோம் தெரியுமா? அடுத்த வசனம் சொல்லுது, நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை. நீங்க எவ்வளவு மாத்திரை போட்டாலும் இங்கே 100க்கு போக முடியாது. 100ல் போனீங்கன்னா அடுத்து போகிறீங்கன்னு அர்த்தம். பிரதர் 80ல் போனாலே போகிறோன்னு சொல்கிறாங்களே, பிரதர் 60 வந்துட்டாலே மூதாட்டின்னு சொல்கிறாங்களே. நான் தான் சொல்கிறேன், இந்த நியூஸ்காரங்கெல்லாம் ஏன்டா 60 மூதாட்டின்னு சொல்கிற, ஒரு 80யாவது மூதாட்டின்னு சொன்னால் அவன் சொல்கிறான் எல்லாம் தான் 60லே புட்டுட்டு போகுது. அப்போ 60ல் போனாவது ஸ்டேபிளாக போகலாம்னா 60லே இன்னைக்கு கிளம்பிடுது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம இருக்கிறோம். அப்போ இந்த உலகம் நமக்கு நிலையானது அல்ல. ஒரு நாள் நம்ம இடத்த காலி பண்ணி தான் ஆகணும். ஆனால் நிலையான நகரத்துக்கு போயிட்டோன்னா அங்கே நிலையான இடம் நமக்கு உண்டு. அதுக்கு கொஞ்சம் அவருடைய நிந்தையை சுமக்கணும் பிரியமானவர்கள். அப்போ நிலையான நகரத்துக்கு போகும்போது உங்கள் கண்ணீர் யாவும் துடைக்கப்படும். வரப்போகிறதை நாடி தேடுகிறோம். எல்லாம் சத்தமாக சொல்லுங்கள், சொல்லுங்கள். எதை தேடுறோம்? வரப்போகிறதை, கிடைக்க போகிறதை, நாங்கள் பெறப்போகிறது. அப்படி நிந்தையை சுமக்கிறவங்க எப்படி தெரியுமா இருப்பாங்க? எப்படி இருப்பாங்கன்னா அடுத்த வசனத்தில் சொல்லுது, ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை. அதனால தான் நான் பார்ப்பேன், இந்த ஆராதனையில் அப்படியே முள்ளுன்னு திருத்து மொழி மாதிரி முழிச்சுட்டு நிற்கிறவங்களோட வாழ்க்கையில் என்னைக்காவது ஒரு ஆசீர்வாதம் வந்திருக்கா? நான் தயவு செய்து சொல்கிறேன், நான் ஆராதனைக்கு வரும்போது என்ன ஜெபம் பண்ணுவேன் தெரியுமா? என் வாயை திறங்காண்டவர், எனக்கு ஒன்றே ஒன்று மட்டும் நல்லா கையை உயர்த்தி கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். நல்லா எல்லாரும் வாயை நல்லா திறந்து ஒரு 60 செகண்ட் இந்த ரட்சிப்புக்காக ஸ்தோத்திரம், சிலுவைக்காக ஸ்தோத்திரம், மனிதனா எனக்காக வந்ததுக்காய் ஸ்தோத்திரம், என் பெயர் சொல்லி அழைத்ததுக்காய் ஸ்தோத்திரம், பிள்ளையாய் மாற்றினதுக்காய் ஸ்தோத்திரம், என்னை உம்முடைய கிருபைக்குள்ள கொண்டு வந்ததுக்காய் ஸ்தோத்திரம். ஆமென், அல்லேலூயா. அதனால தான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, நீங்க சுமக்கிறது அவருடைய நிந்தை, நீங்க போயிட்டு இருக்கிறது அவரோட நாடு, நீங்க பார்க்க போறது அவரை. அதனால எல்லாத்துக்காக ஸ்தோத்திரம். எல்லாத்துக்காக ஸ்தோத்திரம் பண்றது கஷ்டம் பிரதர். இனிப்பு வரும்போது மட்டும் ஸ்தோத்திரம் வருது, சம்பளம் கூடுனா ஸ்தோத்திரம் துள்ளுது, இன்க்ரிமெண்ட் வந்துட்டா ஸ்தோத்திரம் வருது, டிவியில் டிஏ சொல்லிட்டா ஸ்தோத்திரம் வருது. அப்படி எதிர்மறையாக சொல்லும்போது ஸ்தோத்திரம் வரமாட்டேங்குது. எதிர்மறையாய் நடக்கும்போது ஸ்தோத்திரம் சொல்லுகிறவன் ரெட்டிப்பான நன்மைகளை பெற்றே தீர்வான. அதுதான் நான் கற்றுக்கொண்ட பாடம். எப்பெல்லாம் எதிர்மறையாக ஒன்று நடக்குதோ அதுக்கடுத்து மிகப்பெரிய அற்புதம் காத்திருக்கு. நம்புறவங்க மட்டும் நல்ல கைகளை தட்டி அல்லேலூயா. ஆமாம், நம்முடைய பரிசுத்தவான்கள் மரித்தது எதிர்மறையாக இருக்கலாம், அவர்கள் பார்த்தது நிலையான நகரத்தை. அது மட்டும் தான் உண்மை தெரியுமா? அது ஒரு மகிழ்ச்சி நாட்டில், சந்தோஷ திருநாட்டில் அவர்கள் போய் சேர்ந்தார்கள். அந்த நம்பிக்கை தான் நம்ம இன்னும் ஊன்ற கட்டுகிறது. அவருடைய வாழ்க்கை வெற்றியாய் முடிந்ததே என்கிற நம்பிக்கை. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற சபையே, நீ இந்த பூமியில் எவ்வளவு சம்பாதித்தாலும் கண்ணீர் உண்டு, இந்த பூமியில் எவ்வளவு ஓடினாலும் கண்ணீர் உண்டு, எத்தனை வீடுகளை கட்டினாலும் மாயை. ஆனால் நீ போகிற நாடு ஒரு மகிழ்ச்சி. இந்த வீடு மட்டும் கட்டிட்டா சூப்பராக இருப்பேன், அதுக்கப்புறம் தான் மோசமாக போனோம். இதை மட்டும் செஞ்சுட்டா நல்லா இருப்பேன், அதுக்கப்புறம் தான் நாசமாக போனோம். ஆனால் நான் இன்றைக்கு உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன், அவருடைய நிந்தையை சுமக்கிறவன், அவன் உண்மையாய் சுமக்கிறவன், அவனுடைய வாயில என்னை ரட்சித்தீரே ஆண்டவரே, என்னை உம்முடைய பிள்ளைன்னு மாத்தினீரே. இந்த ராமநாதபுரம் பட்டணத்தில் 1,00,000 பேர் இருக்கும்போது என் மேலே சீல் போட்டிங்களே ஆண்டவரே, என் பேரை பரலோகத்தில் எழுதியிருக்கீங்களே ஆண்டவரே. இதை என்னைக்காவது இதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கீங்களாங்க? என்னைக்காவது
நான்லாம் நினப்பேன், நமக்கு முகத்துலேயும் ஒரு அழகு இல்லை, என்ன எதுலேயும் நம்ம சிறந்தவங்க இல்லை, நம்மளை தெரிந்து கொள்றதுக்கு அவருக்கு என்ன? ஏன்னா என்னை கேட்டு பாருங்கள், கல்யாணம் பொண்ணு பார்க்க போகும்போது எப்படி பார்க்குறான்னு, கல்யாணத்துக்கு பையனை பார்க்க போகும்போது அப்படி நம்மளை பார்த்து அவர் தெரிந்து கொண்டிருந்தாருன்னா நம்ம இங்கே இல்லை. அவர் அழகை பார்க்கல, அவர் முகத்தை பார்க்கல, அவர் ஜாதியை பார்க்கல, அந்தஸ்தை பார்க்கல, அவர் என்னை அவருடைய பிள்ளையாக்கினாரு, என்னை தெரிந்து கொண்டாரு. அவருடைய நிந்தைய சுமந்து நான் டெய்லி ஒரு வார்த்தை சொல்லுவேன், என்ன தெரிந்து கொண்டீரே, என்ன ரட்சித்தீரே ஆண்டவரே, என்ன பேர் சொல்லி அழைத்தீரே. அதில் இன்னொரு வார்த்தை, என்னை ஊழியக்காரன் ஆக்கினீரே, அவருக்கு வேலை செய்கிற பாக்கியத்தை கொடுத்தீரே. அதனால ரோட்டில் 4 பேர் என்ன வெளிநாட்டு பணத்தில் வாழ்கிறான்னு சொன்னால் எனக்கு பிரச்சனை இல்லை, அதுதான் எனக்கு ஆசீர்வாதம். அது சொல்லட்டுங்கிறேன். அவருடைய நிந்தை அவன் சொன்னாதான் நம்ம வளர முடியும். அவன் யார் என்ன சொன்னால் என்ன பிரியமானவர்களே, அவருடைய நிந்தையை சுமந்து காலையில் எழும்பி ஸ்தோத்திர பலி போட்டுட்டு உன் காதில் கேட்டால் சொல்கிறவருக்கு தான் நல்லது. அவர் ரெக்கார்டிங்கில் விற்று உங்களுக்கு காசு ஆக்கிடுவார். உங்கள் உதடுகள் ஸ்தோத்திரம் சொல்லட்டும். அதனால தான் சொல்லுவேன், ஆண்டவரே, பழைய ஏற்பாட்டில் 1000 காளையை தான் செலுத்தினான். ஒரு காளைக்கு 10,000 ரூபா போட்டாலும் 1000 காளைக்கு கோடி வருமா? சொல்லுங்கள், 1000 காளைக்கு கோடி வருமா? 1000 × 10,000 எவ்வளோப்பா? கோடிக்கு மேலே தான் போகும் போல். ஆனால் அழகாக ஒரு மாட்டை வாங்கி பிடிச்சிட்டு வந்து ஸ்தோத்திர பலி செலுத்துறதுக்கு பதிலாக, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், திரியேக தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். அதனால தான் சொல்கிறேன், தாழ்மை உள்ளவங்க துதிச்சுக்கிட்டே இருப்பாங்க. கவலைப்படாதீங்க, கண்ணீரை துடைப்பார். உங்கள் கண்ணீர் யாவும் துடைக்கப்படும், உங்கள் கண்ணீர் யாவும் துடைக்கப்படும். சூழ்நிலைகளை பார்த்து கலங்கி நிற்க வேண்டாம். எல்லாவற்றிற்காக ஸ்தோத்திரங்களை செலுத்திக் கொண்டே இருங்கள். எப்பொழுது எல்லாவற்றுக்காக துதிகளை செலுத்திக் கொண்டே இருங்க. அவருக்கு தெரியாம எதுவும் வராது. அவரால் மாற்ற முடியாத பிரச்சனை இல்லை. அதை மீறி என் வாழ்க்கையில் ஒன்று வந்திருக்குமானால் அதுவும் நன்மைக்கு தான், அதுவும் மேன்மைக்கு தான், அதுவும் ஆசீர்வாதத்திற்கு தான். ஆதலால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை இயேசுவின் மூலமாய், யார் மூலமா? ஆமாம், அதனால தான் அவர் தானே நம்மளை போல வந்தார். அவர் தான் நமக்கு மீடியேட்டர். இயேசுவே, உங்கள் மூலமாக பிதாவுக்கு ஸ்தோத்திரம் சொல்லலாம். இயேசுவின் மூலமாக, உங்கள் மூலமாக இதை கேட்குறேன். அதனால தான் ஜெபத்தை முடிக்கும்போது இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் பிதாவே. தெரியுமா? ஜெபத்தை முடிக்கும் போது சொல்கிறோம், இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் அப்படி சொல்லுங்க. அப்போ அதுக்கப்புறம் சத்தமாக நீங்களே ஆமேன்னு சொல்லுங்க. அது ரொம்ப முக்கியம். நீங்கள் பேசி பேசி உங்கள் காது கேட்டுருச்சுன்னா நீங்கள் மான் போல மாறிடுவீங்க. நீங்கள் சோதிச்சு பாருங்கள். பேசி பேசி நல்லதை பேசி நல்லதை பேசினாலே நல்லது நடக்குமாயா? வசனத்தை பேசினா ஜீவன் உண்டாகுமா இல்லையா? அப்போ கண்ணீர் இல்லாத நாட்டுக்கு போகணும்னா நிந்தைய சுமக்கணும்.